நண்பர்களே வணக்கம். நான் மகேந்திரன். கர்மா அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. நண்பர்களே, 2024 புது வருஷத்துக்கான பலன் ரிஷபராசிக்காரங்களுக்கு. நண்பர்களே, இந்த 2024 ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது? கடந்த ஒரு வருடமாக 2023 கேதுவுடைய நம்பரில் கணக்கு பார்த்தீங்கன்னா 2023ங்கிறது கேதுவுடைய ஆதிக்கம். இங்கே உங்களுடைய ரிஷபராசிக்கு 6ஆம் வீட்லேயும் 12ஆம் வீட்லேயும் இருந்த ராகு கேது இன்னைக்கு உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் வீட்லேயும் 11ஆம் வீட்லேயும் ராகு 11 5ஆம் வீட்டில் கேதுங்கிற மாதிரியான ஒரு நல்ல அமைப்பை தருது. இந்த இடத்துல ரிஷப ராசிக்காரவங்களுக்கு கேது இருக்கக்கூடிய நட்சத்திரமானது பார்த்துக்கிட்டிங்கன்னா அது சித்திரை நட்சத்திரத்திலையும் ராகு பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திர சாரத்திலையும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இந்த ராகு கேது எப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகள், ஏன்னா இங்கே 5ஆம் பாவங்கிறது கேது இருக்கக்கூடியது குடும்பஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல அந்த கேதுவானவர் இன்னைக்கு உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது படிப்புக்காக வெளிநாடு அனுப்புகிறதோ வெளி மாநிலங்கள் அனுப்புகிறதோ, படித்து முடித்த குழந்தைகளுக்கு உத்தியோகம் அமைகிறதோ, இல்லை உத்தியோகத்தில் நல்ல விதமாக இருந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதோ, குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான ஒரு நிரந்தர பிரிவு. இங்கே நிரந்தர பிரிவுன்னா என்ன? திருமண வயசில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு திருமணம் ஆகுங்கிறது. அப்போ அந்த இடத்துல நீண்ட நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் கைகூடி வரும். ஏன்னா 5ஆம் பாவங்கிறது பிரிவை தரக்கூடியது. எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் குழந்தைகளுக்குமாக இருக்கக்கூடிய அந்த பிரிவு. இது அதாவது வெளிநாட்டுக்கு போகிறதோ, வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகிறது, அதே நேரத்தில் திருமணமாகி போகிறது, திருமணமாகி வெளிநாடு போகிறது, குழந்தைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கிறது. 5ஆம் பாவம் பூர்வீக சொத்தை குறிக்கக்கூடியது. பூர்வீக ரீதி ஏதாவது சொத்து சம்மந்தப்பட்டது வராமல் இருந்தால் அது வரதுக்கானது. 11ஆம் வீட்டில் ராகு, அதை வேறு ஒரு நல்ல விதத்தில் நம்ம பயன்படுத்தி வேறு நமக்கு பிடிச்ச மாதிரி சொத்து வாங்குறதோ, வீடாக வாங்கிக்கிறதோ, அல்லது தோட்டமாக வாங்குறதோ, இந்த மாதிரியான ஒரு அமைப்பை ராகு தருவார். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த 2024ங்கிறது பெரிய அளவுக்கு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதே நேரத்தில் ரிஷபராசிக்கு 10ஆம் வீட்டில் சனி இருந்து கேந்திரத்தில் பலம் பெற்ற சனியாக இருந்து உங்களுக்கு யோகரான ரிஷபராசிக்கு யோகரான சனி ஆட்சி பெற்ற அமைப்பில் இருக்கிறப்போ 10ஆம் வீட்டில் சனி இருந்ததுனாலே நிரந்தரம்னு அர்த்தம். நிரந்தரம்னு என்ன? உத்தியோகத்தில் நிரந்தரம், கணவன் மனைவிக்குள்ள பரஸ்பரம் நல்ல அந்யோன்யம் அண்டர்ஸ்டாண்டிங், 2 பேர்த்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது. அதே நேரத்தில் 5ஆம் பாவங்கிறப்ப தெளிவான மைண்டு புத்தி இதை குறிக்கக்கூடிய இடத்துல கேது இருக்கிறப்போ அதுவும் நல்ல அமைப்பு. 12ஆம் வீட்டில் குரு மறைவாக இருக்கிறது, அது இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ் ரிஷபராசிக்காரவங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா 8ஆம் பாவமாகவும் 11ஆம் பாவமும் செயல்படக்கூடிய அந்த குருவானவர் 12ஆம் வீட்டில் மறையிறது. கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் பழமொழி உண்டு. அப்போ அந்த இடத்துல அஷ்டமாதிபதி 12ஆம் வீட்டில் மறைஞ்சால் அது ஒரு விதத்தில் விபரீத ராஜயோகம் மாதிரி செயல்படும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நீண்ட நாளைய முதலீடுகள் வராமல் இருந்தால் கைக்கு வரும். அதே நேரத்தில் புதுசாக ஏதாவது நம்ம முதலீடு சார்ந்த இதில் திட்டம் சார்ந்த இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். அப்போ அதே நேரத்தில் கணவன் மனைவிகளை பரஸ்பரம் நல்ல ஒரு அந்யோன்யம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதே நேரத்தில் இங்கே குரு 12ஆம் வீட்டில் மறையிறது இங்கே உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். 4ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால இங்கே என்ன ஆகுதுன்னா சொந்த வீடு கட்டுறது, கட்டிகிட்டு இருக்க பாதியில் நின்னது மீண்டும் அது புது கட்டுறதுக்கான அமைப்பு. புது வீடு பழைய வீடாக இருந்தால் அதை டெமாலிஷன் பண்ணிவிட்டு புதுசாக கட்டுறது, இந்த மாதிரி நல்ல ஒரு அமைப்புகளெல்லாம் இந்த குரு தருவார். சுப விரயம்னு சொல்லிடலாம். அதே நேரத்தில் மனசளவில் பார்க்குறப்போ நல்ல ஒரு தன்னம்பிக்கை, புத்துணர்ச்சி, கான்ஃபிடென்ட் இதெல்லாம் வரும். ஸோ எல்லா விதத்துலையும் பார்க்குறப்போ இந்த ராகு கேது சனி இந்த குரு இந்த பெருங்கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அத்தனையுமே இந்த ரிஷப ராசிக்காரவங்களுக்கு ஓரளவுக்கு கடந்த 2023 கொடுத்த அத்தனை கெடு பலன்களையும் ஓரளவுக்கு மாற்றி நல்ல பலனாக தரக்கூடிய அமைப்பில் இங்கே இந்த ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த 2024ங்கிறது வருது. இதில் நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கான எதிர்கால திட்டத்திற்கான எல்லா முயற்சியும் எடுக்கலாம். இந்த இடத்துல இன்னொரு விஷயம், மூத்த சகோதரன் சகோதரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோட பரஸ்பரம் 2 பேர்த்துக்கு அந்த 2 குடும்பத்துக்குள்ள குடும்ப சண்டையாகவோ அல்லது சொத்து தகராறாவோ இருந்தால் அதெல்லாம் ஒரு நிவாரணத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் 11ஆம் வீட்டில் ராகு. ஏன்னா 11ஆம் வீட்டில் ராகு இருந்தாலே பொதுவாக எதையும் அதிகமாக கொடுப்பாரு. அதே நேரத்தில் 5ஆம் வீட்டில் கேது இருந்தால் சரி நாம தான் பெரியவங்க தானவே, நாம தான் கொஞ்சம் தாழ்ந்து போகலாம்
அப்படின்னு சொல்லி நாம் வந்து நம்மளுடைய இயல்பு நம்ம கேரக்டரை மாற்றிக்கிட்டு அவங்கக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து போகிற மாதிரியான அந்த ஒரு நல்ல புத்தியையும் தரும். ஸோ எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரவங்களுக்கு 2024ங்கிறது ஏற்றமான நல்ல அமைப்பை தரக்கூடியதாகத்தான் இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். மிதுன ராசியில் கர்மா அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். இது மிதுன ராசியில். நன்றி, வணக்கம்.